தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செல்வ பெருந்தை அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாமகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ராமதாஸ் அணி அன்புமணி அணி என்று இரண்டாகத்தான் தெரிகிறார்கள். எவ்வளவுதான் ஒற்றுமை என்று சொன்னாலும் இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கூட்டணியை நோக்கி போகிறார். 2 தினங்களுக்கு முன்பு கூட நண்பர் கலைஞர் என்றுதான் சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் இருந்தது போல அன்புமணி இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார். எனவே அவருக்கு திமுக கூட்டணியை நோக்கி போகிற ஒரு தன்மை தெரிகிறது. செல்வ பெருந்தை அவர்கள் சென்று சந்தித்ததிலிருந்து அந்த தன்மை உறுதிப்படுகிறது. ஆனால் சிக்கல் விசிக நேற்றைக்கு கூட திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாரதிய ஜனதா பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். மதிமுகவுக்கும் திமுக கூட்டணியிலே சில வருத்தங்கள் தெரிகின்றன. எனவே ஒட்டுமொத்தத்திலேயே தமிழக அரசியலிலே வாக்கரசியலில் குறிப்பாக 2026 தேர்தலை மனதில் வைத்து கூட்டணி மாற்றங்கள் ஏற்படும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில விசிக இருக்காது அப்படின்னு உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதிமுக பக்கம் போவதாக இருந்தால் முருகன் மாநாட்டுக்கு பிறகு பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி நிலைப்பாடு கண்டிப்பாக விசிகாவுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அந்த நிலைப்பாடோடு அதிமுக கூட்டணிக்கு அவர் போக முடியாது. ஒருவேளை அவர் விஜய் கூட்டணியை மனதில் வைத்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது. காரணம், விசிகாவின் அடிப்படை கொள்கையான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை மிகவும் வெளிப்படையாக அறிவித்தது விஜய் தான். திமுகவும் அதற்கு தயாராக இல்லை, அதிமுகவும் அதற்கு தயாராக இல்லை. எனவே அந்த ஒற்றை கொள்கையின் அடிப்படையிலே விஜய் கூட்டணிக்கு போவதற்கான சில நகர்வுகள் அங்கு தென்படுகின்றன. குறிப்பாக ஆதவ அர்ஜுன் அங்கு இருக்கும்போது அந்த நகர்வுகள் மேலும் மேலும் துரிதப்படுத்தப்படுவதாகத்தான் உணர வேண்டும். ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான சித்தாந்தங்கள், அவற்றை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று திராவிட சித்தாந்தம், இன்னொன்று திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானது. விசிகாவை பொறுத்தவரையில் திராவிட சித்தாந்தத்தில் தான் இருக்க வேண்டும். பெரியார் அவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும். ஆக விஜய் அவர்களும் திராவிட சித்தாந்தத்தின் ஒரு பகுதி என்றுதான் நாம் கொள்ள முடியும். எனவே அங்கு போவதிலே அவருக்கு இடைஞ்சல் இருக்காது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இல்லை என்றானால், பாரதிய ஜனதா இல்லாமல் போனால் அந்த கூட்டணியை அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் போவதிலே அவருக்கு அது எளிதாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இருப்பதாக அந்த முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு பிறகு உணர முடியவில்லை. நன்றி திரு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.